ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். 2026ஆம் ஆண்டு மொரட்டுவ பேப்பரில் வந்த ஆர்கானிக் ஸ்ட்ரக்சர் வினாவை நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்போ கேள்வியை பாருங்கோ. 4வது கேள்வியில் ஏ பார்ட். ஏ, பி என்பன CH2O எனும் அனுபவ சூத்திரமுடைய ஒளியியல் தொழில்பாடுடைய இருவேறு சேர்வைகள் ஆகும். அப்போ இவ்விடத்தில் வந்து அனுபவ சூத்திரம் தான் தரப்பட்டிருக்குது, மூலக்கூட்டு சூத்திரம் வந்து தரப்படலை இல்லையா? அனுபவ சூத்திரம் தான் தரப்பட்டிருக்கிற, மூலக்கூற்று சூத்திரம் வந்து தரப்படலை. ஒளியியல் தொழில்பாடுடைய இருவேறு சேர்வைகளாகும் அப்படின்னு சொல்லுகிறேன். இவற்றின் மூலக்கூற்று திணிவுகள் 90 கிராம் மூல் -1 ஆகும். சரியா? அந்த ரெண்டு சேர்வைகளுடைய மூலக்கூற்று திணிவுகள் வந்து 90 கிராம் மூல் -1 ஆகும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஏ, பிஐ மிகை PCl5உடன் தாக்கமடைய செய்யும் போது 127 கிராம் மூல் -1 மூலக்கூற்று திணிவுகளை உடைய முறையே C, D ஆகிய விளைவுகள் பெறப்பட்டன அப்படின்னு சொல்லிடுறேன். ஏ ஆனது சோடியம் கார்பனேட்டுடன் தாக்கமடைவதன் மூலம் CO2 வாயு வெளிவிடப்பட்டது. பி ஆனது 2,4 DNPயுடன் ஒரு நிறைவிளைவை தந்தது அப்படின்னு சொல்லிக்கிறேன். அப்போ உங்களோட கேள்வி என்னன்னு சொன்னால், முதலாவது கேள்வி வந்து சேர்வைகள் ஏ, பியின் மூலக்கூற்று சூத்திரங்கள் யாது அப்படின்றது தான் கேள்வி. அப்போ இவ்விடத்தில் வந்து என்னென்ன தரவுகள் தரப்பட்டிருன்றதை நீங்கள் முதலாவது அவதானிச்சு பாருங்க. ஏபி அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு சேர்வைகள், ஏபி அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு சேர்வைகள், அனுபவ சூத்திரம் வந்து CH2O, இதுதான் அனுபவ சூத்திரம். அதே நேரம் வந்து இந்த இரண்டு சேர்வைகளும் வந்து ஒளியியல் தொழில்பாட்டை காட்டுற அப்படின்னு சொல்லிடுறேன். ஒளியியல் தொழில்பாட்டை காட்டுற அப்படின்னு சொல்லிக்கிறேன். அப்போ கட்டாயம் வந்து அந்த இரண்டு சேர்வைகள்லேயும் வந்து கைரல் கார்பன் வந்து காணப்படணும். சரியா? இரண்டு சேர்வைகள்லேயும் வந்து கைரல் கார்பன் அப்படின்றது வந்து கட்டாயம் வந்து காணப்படணும். கைரல் கார்பன் வந்து காணப்படணும். இரண்டு சேர்வைகள்லையும் வந்து கைரல் கார்பன் வந்து காணப்படணும். சரியா? கைரல் கார்பன் இந்த சொன்னால் தான் அது ஒளியியல் தொழில்பாட்டை காட்டும். இந்த ரெண்டு டைம் வந்து மூலக்கூற்று திணிவுகள் வந்து 90 கிராம் மூல் -1 ஆகும் அப்படின்ட்டு சொல்லிடுறேன். சரியா? மூலக்கூற்று திணிவு 90 கிராம் மூல் -1 ஆகும் அப்படின்ட்டு சொல்லிக்கிறேன். ஏ, பிஐ மிகை PCl5உடன் தாக்கமடைய செய்யும் போது 127 கிராம் மூல் -1 மூலக்கூற்று திணிவுகளையுடைய முறையே C, D ஆகிய விளைவுகள் பெறப்பட்டன அப்படின்னு சொல்கிறேன். ஓகே. அப்போ நாங்கள் இந்த இடத்துல வந்து தரப்பட்டிற தரவுகளை வச்சு ஏடம் பீடம் மூலக்கூற்று சூத்திரங்களை கண்டுபிடிச்சோம். அதே நேரம் இன்னும் ஒரு விஷயம் அவங்க சொல்லிக்கிற, ஏ வந்து சோடியம் கார்பனேட்டோட தாக்கமடைஞ்சு CO2 கேஸை வந்து வெளிவிடுறாம். பி வந்து 2,4 DNPயோட வந்து ஒரு நிறைவிளைவை தார அப்படின்னு சொல்லிக்கிறேன். அப்போ இவ்விடத்தில் நீங்கள் என்ன முடிவுக்கு வரலாம்னு சொன்னால், இப்போ ஏ வந்து சோடியம் கார்பனேட்டோட தாக்கமடைஞ்சு CO2 தாரத்தானே. அப்போ நீங்கள் செல்லுங்க பார்க்க என்னென்ன சேர்வைகள் வந்து சோடியம் கார்பனேட்டோட தாக்கமடைஞ்சு CO2 கேஸை வெளிவிட போகுது. என்ன மாதிரியான சேர்வைகள் சோடியம் கார்பனேட்டோட தாக்கமடைஞ்சு CO2 கேஸை வெளிவிட வாய்ப்புக்குது பாருங்க பார்க்க. முதலாவது வந்து இந்த கார்பாக்சிலிக் அமிலங்கள் வந்து, இந்த கார்பாக்சிலிக் அமிலங்களுக்கு வந்து என்ன செய்யலாம்? சோடியம் கார்பனேட்டோட தாக்கமடைஞ்சு CO2 கேஸை வந்து வெளிவிடலாம். அதே நேரம் வந்து இந்த அமில குளோரைடுகளுக்கும் சோடியம் கார்பனேட்டோட தாக்கமடைஞ்சு CO2 கேஸை வந்து வெளிவிடலாம். அதே மாதிரி இன்னும் சில சேர்வைகள் இருக்குது. அதில் முதலாவது சேர்வை தான் வந்து இந்த ஃபெராநைட்ரோஃபினோல். ஃபெராநைட்ரோஃபினோலும் சோடியம் கார்பனேட்டோட தாக்கமடைஞ்சு CO2 கேஸை வெளிவிடும். ஆனால் இந்த இடத்துல ஃபெராநைட்ரோஃபினோல் வாரதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கான காரணம் என்ன பாருங்கள். மூலக்கூற்று திணிவு 90 கிராம் மூல் -1 சொல்லிக்கிறேன். அப்போ இந்த இடத்துல ஃபெராநைட்ரோஃபினோல் வந்தான்னு சொன்னாவே இந்த பென்சின் வளையத்தில் 6 கார்பன் இருத்தானே. அப்போ 6 கார்பன் இருந்தேன்னு சொன்னால் மூலர் திணிவு எத்தனை வாரு? அந்த 6 கார்பனுக்குமே எத்தனை மூலர் திணிவு வரும்? 12 தர 6ன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 72 அப்படின்ற மாதிரி வரும். சரியா? அப்போ இந்த மாதிரியான அந்த பென்சின் வளையத்தை கொண்ட சேர்வைகள் வந்து இந்த இடத்துல வாரத்துக்கு வாய்ப்பு இல்லை. அதே நேரம் இந்த அனுபவ சூத்திரத்தை வச்சு எங்களுக்கு இதை வந்து பிழையாக்கலாம். சரியா? ஃபெராநைட்ரோஃபினோல் வாரத்துக்கு வந்து சான்ஸ் இல்லை. சரியா? இதுதான் ஃபெராநைட்ரோஃபினோட கட்டமைப்பை, இதுதான் ஃபெராநைட்ரோஃபினோட கட்டமைப்பாக வந்து காணப்படுறது. அப்போ இவரும் வந்து சோடியம் கார்பனேட்டோட CO2 விடுவிக்கக்கூடிய ஒரு சேர்வை தான். ஓகே. அப்போ இவங்க 3 பேரும் தான் மெயினாக வந்து வாரத்துக்கு வாய்ப்புள்ள சேர்வைகள். அதில் வந்து ஃபெராநைட்ரோஃபினோனை நாங்கள் கேன்சல் பண்ணியாச்சு. ஃபெராநைட்ரோஃபினோலை நாங்கள் கேன்சல் பண்ணியாச்சு. அப்போ இந்த ஏ சேர்வையில் வந்து கட்டாயம் காணப்பட வேண்டிய தொழிற்படு கூட்டங்கள் யார் யார்? ஒன்றோ கார்பாக்சிலிக் அமிலம் காணப்படணும், அல்லது வந்து இந்த அமில குளோரைட் தொகுதி வந்து காணப்படணும். இது ரெண்டில் ஏதாவது ஒன்று கட்டாயம் வந்து ஈக்கணும். ஆனால் வந்து இந்த இடத்துல பாருங்க, ஏ, பி ஐ மிகை PCl5உடன் தாக்கமடைய செய்யும் போது 127 கிராம் மூல் -1 மூலக்கூற்று திணிவுகளை உடைய முறையே C, D ஆகிய விளைவுகள் பெறப்பட்டன அப்படின்னு சொல்லிடுறேன்.
அப்போ இந்த ஏயும் பியும் PCl5ஓட தாக்கமடையக்கூடிய சேர்வைகளாகவும் ஈக்கணும். சரியா, ஏயும் பியும் வந்து PCl5ஓட தாக்கமடையக்கூடிய சேர்வைகளாகவும் கட்டாயம் வந்து காணப்படணும். ஓகே தானே. அப்போ PCl5ஓட தாக்கமடையக்கூடிய தொகுதிகள் என்ன நீக்குது? முதலாவது வந்து PCl5ஓட தாக்கமடையக்கூடிய தொகுதி வந்து இந்த கார்பாக்சிலிக் அமிலம். இந்த கார்பாக்சிலிக் அமிலம் PCl5ஓட தாக்கமடைஞ்சு ஒரு அமில குளோரைடாக வந்து மாற்றப்படும். சரியா, இது வந்து முதலாவது விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னால், நாங்கள் ஒரு ஆல்கஹாலுக்கு PCl5 போடலாம். ஆல்கஹாலுக்கு PCl5 போட்டோன்னு சொன்னால் அது வந்து குளோரினாக வந்து பிரதியிடப்படும். OH கூட்டம் வந்து குளோரினாக வந்து பிரதியிடப்படும். அப்போ இந்த மாதிரியான ரெண்டு தாக்கங்களும் வந்து PCl5ஓட நடக்கிறதுக்கு வாய்ப்பிக்குது. அப்போ கட்டாயம் வந்து எங்களுக்கு இவ்விடத்துல கன்ஃபார்ம் பண்ணலாம். உங்களுக்கு தெரியும் தானே, இப்போ ஏயும் பியும் PCl5ஓட தாக்கம் அடைகிறேன். அதே நேரம் வந்து ஏ வந்து சோடியம் கார்பனேட்டோட தாக்கம் அடைஞ்சு CO2 கேஸை வெளிவிடுறேன். அப்போ பாருங்கள், இது ரெண்டுலேயும் காமன் ஆகிற கூட்டம் என்ன? சோடியம் கார்பனேட்டோட CO2வை வெளிவிடக்கூடிய கூட்டம். அதே நேரம் வந்து PCl5ஓட தாக்கமடையக்கூடிய கூட்டம். அப்போ இது ரெண்டுக்கும் காமன் ஆகிற ஒரே ஒரு தொழிற்படு கூட்டம் என்ன? கார்பாக்சிலிக் அமிலம். அப்போ ஏன்ற மூலக்கூற்று சூத்திரத்தில் வந்து கார்பாக்சிலிக் அமிலம் வந்து வரணும். அதாவது ஏட கட்டமைப்பில் கட்டாயம் வந்து இந்த கார்பாக்சிலிக் அமில கூட்டம் வந்து காணப்படவே வேணும். சரிதானே. அப்போ நாங்கள் ஏல காணப்படுற தொழிற்படு கூட்டத்தை வந்து ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. அடுத்த பாருங்க, இவங்க இன்னும் ஒரு விஷயம் சொல்லிடுற, பி ஆனது 2,4 DNPயோட வந்து ஒரு நிறவிளைவை வந்து கொடுக்குற அப்படின்னு சொல்லிடுற. அப்போ 2,4 DNPயோட நிறவிளைவை கொடுக்குற யார் யார் இருக்கிற? 2,4 DNPயோட நிறைவிளைவை கொடுக்கக்கூடிய சேர்வைகள் யார் யார்? முதலாவது வந்து உங்களுக்கு தெரியும் வந்து 2,4 DNPயோட நிறைவிளைவை தர சேர்வைகள் யார் யாருன்னு சொன்னால், இந்த எல்டிஹைடும் கீட்டோனும் வந்து 2,4 DNPயோட வந்து நிறைவிளைவுகளை வந்து தரும். சரியா, நிறைவிளைவுகளை வந்து தரும். அப்போ இந்த பீன்ற சேர்வையில் வந்து கட்டாயம் வந்து எல்டிஹைட் அல்லது கீட்டோன் வந்து காணப்படணும். எல்டிஹைட் அல்லது கீட்டோன் வந்து காணப்படணும். ஓகே தானே. எல்டிஹைட் அல்லது கீட்டோன் வந்து காணப்படவே வேணும். அப்போ பாருங்க, நாங்கள் இப்போ வந்து ஒவ்வொரு கட்டமைப்புகளையும் காணப்படுற தொழிற்படு கூட்டங்கள் என்னன்றதை வந்து ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. சரியா, ஒவ்வொரு கூட்டங்களையும் காணப்பட வேண்டிய தொழிற்படு கூட்டங்களை நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. இப்போ நாங்கள் வந்து மூலக்கூற்று சூத்திரத்தை வந்து கண்டுபிடிச்சோம். சரியா, அப்போ நீங்கள் பாருங்க, ஒரு தரப்படுகிற அனுபவ சூத்திரம் என்னன்னு சொன்னால் CH2O தானே. உங்களோட அனுபவ சூத்திரம் வந்து CH2O. அப்போ நாங்கள் முதலாவது இந்த அனுபவ சூத்திரத்துக்குரிய அந்த மூலர் திணிவை வந்து கண்டுபிடிச்சோம். சரியா, இந்த சூத்திரத்துக்குரிய மூலர் திணிவை நாங்கள் கண்டுபிடிச்சோம். அதை கண்டுபிடிச்சோன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து மூலக்கூற்று சூத்திரத்தை வந்து கண்டுபிடிக்கலுமா இருக்கும். ஓகே தானே. அப்போ உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல ஒரு கார்பன் தானே. ஒரு கார்பன் இருந்துன்னு சொன்னால் 12 கிராம் மூல் -1 அப்படின்னு சொல்லி வரும். ஐதரசன் அணுக்கள் 2 இருத்தால் ஒரு ஐதரசனுக்கு 1 கிராம் மூல் -1 வீதம், 2 ஐதரசன் அணுக்களுக்கு 2 கிராம் மூல் -1 வரும். அடுத்தது வந்து ஆக்சிஜன் இருக்கிற. அப்போ ஆக்சிஜனை பொறுத்த மட்டும் உங்களுக்கு தெரியும், ஆக்சிஜன் மூலர் திணிவு 16 கிராம் மூல் -1. அப்போ நான் வந்து 16 கிராம் மூல் -1 அப்படின்னு போடுறேன். சரியா, 16 கிராம் மூல் -1 போடுறேன். இப்போ இந்த மூணையும் எட் பண்ணி பாருங்க, பார்க்க எத்தனை வாரன்னு சொல்லி. 16 12 2 கூட்டின்னு அடிச்சேன்னா 30 கிராம் மூல் -1 அப்படின்னு சொல்லி வார. சரியா, அப்போ அனுபவ சூத்திரத்தோட மூலர் திணிவு 30 கிராம் மூல் -1. அதே நேரம் உங்களுக்கு தெரியும் வந்து அனுபவ சூத்திரத்திட மடங்குகளாகத்தான் வந்து மூலக்கூற்று சூத்திரம் வந்து காணப்பட போகுது. அனுபவ சூத்திரத்திட முழு எண் மடங்குகள் தான் மூலக்கூற்று சூத்திரமாக அமைய போகுது. அப்போ இந்த மூலக்கூற்று சூத்திரத்துக்குரிய சமன்பாடு என்ன? CH2ஓட மூலர் திணிவின் எண்ணாம் அடுக்கு தான் அந்த மூலக்கூற்று சூத்திரத்திட மூலர் திணிவாக வந்து காணப்பட போகுது. சரியா, அனுபவ சூத்திரத்திட மூலர் திணிவோட எண் மடங்கு தான் மூலக்கூற்று சூத்திரத்துக்குரிய மூலர் திணிவு. சரியா, அப்போ பாருங்கள், இந்த சேர்வையிட மூலக்கூற்று திணிவு என்ன? 90 கிராம் மூல் -1. அப்போ அது எதுக்கு சமன்? 90 கிராம் மூல் -1 எதுக்கு சமன்? அனுபவ சூத்திரத்திட மூலக்கூற்று திணிவு தர எண் மடங்கு. சரியா, அப்போ உங்களுக்கு அனுபவ சூத்திரத்திட மூலக்கூற்று திணிவு தெரியும் 30 கிராம் மூல் -1. அப்போ இந்த இடத்துல நான் பிரதியீடு செய்கிறேன். 30 கிராம் மூல் -1 இன்ட்டு எண் சமன் 90 கிராம் மூல் -1. சுருக்கி நடிச்சேன்னா உங்களோட எண்ட பெருமானம் வந்து 3 அப்படின்னு சொல்லி வரும். எண் சமன் 3 அப்படின்னு சொல்லி வரும். அப்போ எண் சமன் 3 சொன்னால் மூலக்கூற்று சூத்திரம் என்ன? அனுபவ சூத்திரம் வந்து CH2O. மூலக்கூற்று சூத்திரம் என்ன? அப்போ இதை நாங்கள் 3ஆல் பெருக்கணும். 3ஆல் பெருக்கி நடிச்சேன்னா 3 கார்பன் வரும், 6 ஹைட்ரஜன் வரும், 3 ஆக்சிஜன் வந்து வரப்போகுது. சரியா, 3 ஆக்சிஜன் வந்து வரப்போகுது. ஓகேயா, சரி. அப்போ நாங்கள் மூலக்கூற்று சூத்திரத்தை வந்து ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. இப்போ நாங்கள் வந்து கட்டமைப்பு சூத்திரங்களை வந்து வரைஞ்சி கொள்ளணும். சரியா, உங்களோட முதலாவது கேள்விக்கான ஆன்சர் சரி. சேர்வைகள் A, Bயின் மூலக்கூற்று சூத்திரம் யாதுன்றதுக்கான ஆன்சரை நாங்கள் எடுத்தாச்சு.
ஓகே தானே, மூலக்கூற்று சூத்திரத்தை நாங்கள் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நாங்கள் அடுத்த கேள்வியை பார்ப்போம். அடுத்த கேள்வியை பாருங்க. உங்களோட 2வது பார்ட். A, B சேர்வைகள் மிகை PCl5 உடன் தாக்கமடையும் போது ஏற்படும் திணிவு மாற்றத்தை கருத்தில் கொண்டு ABCD ஆகிய சேர்வைகளுக்குரிய சாத்தியமான கட்டமைப்புகளை வரைக. அப்போ இந்த இடத்துல பாருங்க, ABCD கட்டமைப்புகளை தான் நான் கேட்டிக்கிறேன். அப்போ பாருங்க, முதலாவது நாங்கள் ஏட கட்டமைப்பை நாம் கண்டுகொள்வோம். அப்போ உங்களுக்கு தெரியும், ஏல வந்து கட்டாயம் ஒரு கார்பாக்சிலிக் அமில கூட்டம் வந்து காணப்படணும். சரியா? அப்போ நான் முதலாவது அந்த கார்பாக்சிலிக் அமில கூட்டத்தை வரைஞ்சு கொள்கிறேனே. கார்பாக்சிலிக் அமில கூட்டத்தை நான் வரைஞ்சு கொண்டாச்சு. அப்போ உங்களுக்கு தெரியும், கார்பாக்சிலிக் அமில கூட்டம் கொண்டு வரக்குள்ளே அவடத்தில் வந்து 2 ஆக்சிஜன் அணுக்கள் பயன்படுத்தப்பட்டாச்சு, ஒரு ஹைட்ரஜன் அணு பயன்படுத்தப்பட்டாச்சு, ஒரு கார்பன் அணு வந்து பயன்படுத்தப்பட்டாச்சு. ஆனால் அவட மூலக்கூற்று சூத்திரத்தை பாருங்கள், எத்தனை அணுக்கள் இரண்டு சொல்லி 3 கார்பன் ஈக்கிற 6 ஹைட்ரஜன் ஈக்கிற 3 கார்பன் ஈக்கிற 6 ஹைட்ரஜன் ஈக்கிற 3 ஆக்சிஜன் அணுக்கள் ஈக்கிற. அப்போ இதுதான் டோட்டல். அதில் நாங்கள் இந்த கார்பாக்சிலிக் அமிலத்துக்கு இவ்வளோ அணுக்களை வந்து கொடுத்தாச்சு. அப்போ பாருங்கள் எவ்வளோ பேலன்ஸ் ஆகிருன்னு சொல்லி, 3 ஆக்சிஜனில் 2 ஆக்சிஜன் கார்பாக்சிலிக் அமிலத்துக்கு போகணுன்னு சொன்னால் 1 ஆக்சிஜன் பேலன்ஸ் ஆகிரு. அதே நேரம் வந்து 6 ஹைட்ரஜனில் 1 ஹைட்ரஜன் வந்து இந்த கார்பாக்சிலிக் அமிலத்தை பேத்தாச்சு. அப்போ 5 ஹைட்ரஜன் இன்னும் பேலன்ஸ் ஆகிக்குது. அதே நேரம் 3 கார்பனில் 1 கார்பன் கார்பாக்சிலிக் அமிலத்தை பேத்தாச்சு. அப்போ இன்னும் 2 கார்பன் அணுக்கள் பேலன்ஸ் ஆகிக்குது. அப்போ நான் அடுத்தபடியாக அந்த 2 கார்பன் அணுக்களையும் போட்டுக்கொள்கிறேனே. அந்த 5 கார்பன் சங்கிலியை நான் வரைஞ்சு கொண்டாச்சு. 5 கார்பன் சங்கிலியை நான் வரைஞ்சு கொண்டாச்சு. அப்போ 5 கார்பன் சங்கிலியை நான் வரைஞ்சிடுச்சுன்னா இப்போ நான் ஒவ்வொரு கார்பன்லேயும் ஹைட்ரஜன் அணுக்களை போடணும். அப்போ இந்த கார்பனில் எனக்கு 3 ஹைட்ரஜன் அணுக்களை போடலும், இந்த கார்பனில் வந்து 2 ஹைட்ரஜன் அணுக்களை போடலும். சரியா? அப்போ ஹைட்ரஜன் அணுக்கள் வந்து கம்ப்ளீட் ஆகியாச்சு. அதே நேரம் கார்பன் அணுக்களும் கம்ப்ளீட் ஆகியாச்சு. பாருங்க, பார்க்க 3 கார்பன் அணுக்கள் இருக்குது, ஹைட்ரஜன் வந்து 6 அணுக்கள் வந்து காணப்படுது. ஆனால் ஆக்சிஜன் வந்து இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. பாருங்க, 3 ஆக்சிஜன் தேவை. ஆனால் நாங்கள் 2 ஆக்சிஜனை தான் மூலக்கூற்று சூத்திரத்தில் வந்து அந்த அந்த கட்டமைப்பு சூத்திரத்தை வந்து எட் பண்ணிக்கிறேன். அப்போ அந்த பேலன்ஸ் ஆகின ஆக்சிஜன் எங்கே வரப்போகுது? அது வந்து இந்த ஹைட்ரஜனோட சேர்ந்து OH கூட்டமாக வந்து வரப்போகுது. சரியா? அது வந்து இந்த ஹைட்ரஜனோட சேர்ந்து OH கூட்டமாக வந்து வரப்போகுது. சரியா? சிம்பிளான விஷயம் தான், சிம்பிளான விஷயம். நான் எப்படி மூலக்கூற்று சூத்திரத்தை ஐடென்டிஃபை பண்ணேன்? மூலக்கூற்று சூத்திரத்தை நான் எப்படி ஐடென்டிஃபை பண்ணேன்னு சொன்னால், அனுபவ சூத்திரத்தில் மூலக்கூற்று திணிவை கண்டுபிடிச்சேன். அது பிறகு நான் இந்த ஃபார்முலாவை போட்டேன் இல்லையா, அனுபவ சூத்திரத்தில் மூலக்கூற்று திணிவு தர எண் மடங்கு சமன் அந்த சேர்வையிட மூலக்கூற்று திணிவு. அப்போ சுருக்கி நடிச்சுன்னா எண்ட பெருமானம் 3 அப்படின்னு சொல்லி வரும். அப்போ எண்ட பெருமானம் 3 சொன்னால் மூலக்கூற்று சூத்திரம் என்ன? C3H6O3. இதுதான் மூலக்கூற்று சூத்திரம். அதை நாங்கள் முதலாவது கேள்வியில் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து ஏட கட்டமைப்பை நான் எப்படி கண்டுபிடிச்சேன்? முதலாவது வந்து ஏல காணப்படுற தொழிற்படு கூட்டத்தை ஐடென்டிஃபை பண்ணலையா, தந்திர தரவுகளை வச்சு ஏல உள்ள தொழிற்படு கூட்டத்தை ஐடென்டிஃபை பண்ணினேன். அதுக்கு பிறகு நான் வந்து என்ன செஞ்சேன்? தொழிற்படு கூட்டத்தை முதலாவது வரைஞ்சு கொண்டேன். அது பிறகு வந்து 5 கார்பன் சங்கிலியை வரைஞ்சு கொண்டேன். அது பிறகு வந்து பேலன்ஸாக ஒரு ஆக்சிஜன் எங்கே வரணும்ன்றதை ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து இந்த இடத்துல OH கூட்டமாக வந்து போட்டாச்சு. அப்போ இவ்வளவு தான். இதுதான் ஏட கட்டமைப்பு. இப்போ எனக்கு ஏட கட்டமைப்பு வரையலும். இதுதான் ஏட கட்டமைப்பாக வந்து வரப்போகுது. இதுதான் ஏட கட்டமைப்பாக வந்து வரப்போகுது. ஓகே தானே? சிம்பிளான விஷயம். இப்போ அடுத்து நாங்கள் பீட கட்டமைப்பை பார்ப்போம். பாருங்க, பீட கட்டமைப்பு என்னன்னு சொல்லி. பீட கட்டமைப்பு எப்படி வரலாம்? உங்களுக்கு தெரியும், பி வந்து 2,4 DNPயோட வந்து ஒரு நிறைவிளைவை தாரேன். அப்போ 2,4 DNPயோட நிறைவிளைவை தாரான்னு சொன்னால் கட்டாயம் ஒரு அல்டிஹைட் அல்லது கீட்டோன் ஈக்கணும். சரியா? கட்டாயம் ஒரு அல்டிஹைட் அல்லது கீட்டோன் ஈக்கணும். அப்போ உங்களுக்கு தெரியும், அல்டிஹைட் அல்லது கீட்டோன் அப்படின்னு வரக்குள்ளே அவடத்தில் வந்து ஒரு ஆக்சிஜன் வந்து போகிற இல்லையா. அல்டிஹைட் அல்லது கீட்டோன்னு சொன்னாவே அந்த இடத்துல ஒரு ஆக்சிஜன் வந்து பயன்படுத்தப்பட்டாச்சு. அல்டிஹைட் அல்லது கீட்டோன் தொகுதிகள் வாரான்னு சொன்னால் அந்த இடத்துல ஒரு ஆக்சிஜன் அணு பெய்த்தாச்சு. அப்போ 2 ஆக்சிஜன் அணுக்கள் பேலன்ஸ் ஆகுது. அப்போ அவங்க யாராக வரப்போகிற? அந்த 2 ஆக்சிஜன் அணுக்களும் யாராக வரப்போகுது? அவங்க வந்து எப்படி வரையில முடிச்சுன்னா ஒரு கார்பாக்சிலிக் அமில கூட்டமாக வரும் மேலும், அல்லது வந்து அந்த 2 ஆக்சிஜனும் வந்து 2 OH கூட்டங்களாக வரும் மேலும். சரியா? இந்த பேலன்ஸ் ஆகிற 2 ஆக்சிஜனும் ஒன்றோ ஒரு கார்பாக்சிலிக் அமில தொகுதியாக வரையிலும், அல்லது 2 OH கூட்டங்களாக வரையிலும். சரியா? 2 OH கூட்டங்களாக வந்தான்னு சொன்னாலும் 2 ஆக்சிஜன்கள் பயன்படுத்தப்படுற, ஒரு கார்பாக்சிலிக் அமில தொகுதியாக வந்தாலும் 2 ஆக்சிஜன்கள் வந்து பயன்படுத்தப்படுற. அப்போ இவ்விடத்தில் யார் வரப்போறன்றதை நாங்கள் கட்டாயம் இந்த இடத்துல ஐடென்டிஃபை பண்ணுவோம். சரியா? அப்போ நாங்கள் இதை எப்படி ஐடென்டிஃபை பண்ண போகிறோம்னு சொன்னால், இந்த மூலக்கூற்று திணிவில் ஏற்பட்ட அதிகரிப்பீரை தானே, அதை வச்சு தான் நாங்கள் ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். சரியா? மூலக்கூற்று திணிவில் ஏற்பட்ட அதிகரிப்பை வச்சு தான்
நாங்கள் வந்து இந்த இடத்துல ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். சிம்பிளான விஷயம் தான். முதலாவது பாருங்கள், இந்த இடத்துல அவங்க என்ன சொல்லிடுறான்னு சொன்னால், ஏஎம்பிஎம் மிகை PCl5 தாக்கமடைய விடும்போது இரண்டிலேயும் வந்து மூலக்கூற்று திணிவு 127 கிராம் μ/1 ஆகிறாம். சரியா? ஏஎம்பிஎம் மிகை PCl5 தாக்கமடைய உடக்கொலை இரண்டிலேயும் வந்து மூலக்கூற்று திணிவு அதிகரிப்பு ஏற்படுற அது ரெண்டும் சமனான அதிகரிப்புன்னு அவங்க சொல்கிறேன். பாருங்க, ஆரம்பத்தில் ரெண்டிலேயும் மூலக்கூற்று திணிவுகள் 90 கிராம் μ/1. PCl5 தாக்கமடைஞ்சது பிறகும் இரண்டிலேயும் மூலக்கூற்று திணிவுகள் 127 கிராம் μ/1. அப்போ இதுலேருந்து எங்களுக்கு என்ன முடிவுக்கு வரலாம்? இரண்டு சேர்வைகள்லேயும் PCl5 தாக்கமடையக்கூடிய தொகுதிகள் வந்து சம எண்ணிக்கையில் வந்து காணப்படும். அப்போ இந்த இடத்துல பாருங்க, ஏ சேர்வையில் PCl5 வந்து இந்த ரெண்டு தொகுதிகளோட வந்து தாக்கமடையும். சரியா? இந்த இந்த கார்பாக்சிலிக் அமிலத்தின OH தொகுதி வந்து மாற்றப்படும். யாரால? நாங்கள் இந்த கார்பாக்சிலிக் அமிலத்துக்கு PCl5 போட்டோன்னு சொன்னால் இந்த OH தொகுதி பிரதியிடப்பட்டு அந்த இடத்துக்கு குளோரின் வரும். சரியா? எக்ஸாக்டாக அப்படி நடக்கிறல, நான் உங்களை விளங்கணுன்றதுக்காக சொல்லித்தாரேன். சரியா? இந்த OH தொகுதி இல்லா போய்த்து அந்த இடத்துல குளோரினரும் வரப்போகுது. அதே மாதிரி இந்த OH கூட்டமும் பிரதியிடப்பட்டு அந்த இடத்துல குளோரின் வரப்போகுது. அப்போ நீங்கள் எனக்கு சொல்லுங்க, இந்த இடத்துல பொருத்தமான அந்த வகை என்ன? இந்த இந்த பீட கட்டமைப்பில் யார் வரையலும்? 2 OH கூட்டங்கள் வரையலுமா அல்லது ஒரு கார்பாக்சிலிக் அமில கூட்டம் வரையலுமா? ஒரு கார்பாக்சிலிக் அமிலம் வந்தான்னு சொன்னால் PCl5 தாக்கமடைகிற தொகுதி ஒன்று தான் காணப்படுற. அப்போ அது பிழையாகும். சரியா? PCl5 தாக்கமடையக்கூடிய தொகுதிகள் 2 ஈக்கணும். ஏல மாதிரியே பீலேயும் வந்து PCl5 தாக்கமடைகிற தொகுதிகள் 2 காணப்படணும். அப்போ இவ்விடத்துல வர வேண்டியது என்ன? 2 OH தொகுதிகள் தான் வரணும். ஒரு கார்பாக்சிலிக் அமிலம் வாரத்துக்கு வாய்ப்பு இல்லை. 2 OH தொகுதிகள் வந்தான்னு சொன்னதான் அது கட்டாயம் ஒரு சரியான கட்டமைப்பாக வந்து காணப்பட போகுது. ஓகேயா? அப்போ நான் பீட கட்டமைப்பை வரையறுத்து ட்ரை பண்ணுறேன். பாருங்க, இந்த இடத்துல கட்டாயம் 3 கார்பன் வரப்போகுது தானே? 3 கார்பன் கட்டாயம் வரப்போகுது. அப்போ இந்த கார்பனில் நான் வந்து ஒரு OH கூட்டத்தை போடுறேன். அதே நேரம் இந்த கார்பனில் நான் வந்து ஒரு OH கூட்டத்தை வந்து போடுறேன். சரியா? இந்த கார்பன்லேயும் ஒரு OH கூட்டத்தை போடுறேன். பாருங்க, CH2OH. 2 கார்பன்லேயும் நான் OH கூட்டங்களை போட்டாச்சு. அடுத்து வந்து கட்டாயம் ஒரு ஆல்டிஹைட் அல்லது கீட்டோன் தொகுதி ஈக்கணும் தானே? அப்போ அவர் எங்களுக்கு எப்படி போடலும்? பாருங்க, போட்டாச்சு. அப்போ ஒரு கீட்டோன் தொகுதி வந்தாச்சு. சிம்பிளான விஷயம். அப்போ இதன் வந்து உங்களோட பீட கட்டமைப்பாக வந்து காணப்பட போகுது. உங்களுக்கு இப்படி வரையாமல் வேறு மாதிரி வரையவும் மேலும். பாருங்க, பார்க்க 3 கார்பனை போட்டுட்டு ஒரு OH தொகுதியை இந்த இடத்துல போடுறேன். மற்ற OH கூட்டத்தை உங்களுக்கு இந்த நடுவுலீர கார்பனில் போடுவோம் மேலும். நடுவுலீர கார்பனில் போட்டோன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து கீட்டோனுக்கு பதிலாக ஆல்டிஹைட் வரும். சரியா? இது ரெண்டும் சமபகுதியங்கள். உங்களுக்கு இது ரெண்டில் ஏதாவது ஒன்றை வரையலாம். சரியா? இது ரெண்டில் ஏதாவது ஒன்றை வரைஞ்சான்னு சொன்னால் உங்களுக்கு சரியான மார்க்ஸ் வந்து கிடைக்கும். ஓகே தானே? எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு ரெண்டிலையும் ஏதாவது ஒரு கட்டமைப்பு வந்து வரையலாம். ஓகே, சரிதானே? அப்போ சரிதானே? சிம்பிளான விஷயம் தான். பீட கட்டமைப்பை நாங்கள் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து சீட கட்டமைப்பை நாங்கள் கண்டுபிடிச்சோம். பாருங்க, சீன்றது யாருன்னு சொன்னால் PCl5 தாக்கம் அடைஞ்சு பெறப்படுற விளைவுகள் தான் வந்து சியும் டியும். ஏயும் பியும் PCl5 தாக்கம் அடைஞ்சது பிறகு உருவாகிற விளைபொருட்கள் தான் சி கட்டமைப்பும் டி கட்டமைப்பும். அப்போ இந்த ஏயை PCl5 தாக்கமடைய வச்சா என்ன விளைபொருள் வரும்? CH3 கார்பன். இந்த OH கூட்டம் வந்து குளோரினாக பிரதியிடப்படும். ஐதரசன் C+O Cl. அதே மாதிரி இந்த பிக்கு நாங்கள் PCl5 போட்டால் என்ன விளைபொருள் உருவாகும்? பாருங்க, நான் இவரை வச்சு விளைபொருள் எழுதுறேனே. இந்த ஆல்டிஹைட் கூட்டம் வர விளைபொருளை வச்சு நான் டியை வரைஞ்சு கொள்கிறேன். அப்போ ஆல்டிஹைட் தொகுதியில் எந்த மாற்றமும் இல்லை. அவர் வந்து PCl5 தாக்கமடையாது. OH கூட்டம் வந்து Cl பிரதியிடப்படும். அப்போ இதுதான் உருவாக போகிற விளைபொருள். சிம்பிளான விஷயம். சரியா? அப்போ ABCD ஆகிய சேர்வைகளோட கட்டமைப்புகளை நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. அவ்வளவுதான், பெரிய கஷ்டம் இல்லை. ஓகே, அடுத்தது பி பாட்டை பாருங்க. பின்வரும் தாக்க ஒழுங்குமுறையை கருதுக. இதில் சேர்வை A ஆனது C5H11Br மூலக்கூற்று சூத்திரத்தையுடைய ஒளியியல் தொழில்பாடுடைய சேர்வையாகும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இவ்விடத்தில் சின்ன பிரச்சனை ஒண்டிக்கிற. உங்களுக்கு இந்த பியில் வந்து இந்த கட்டமைப்பு வரையலை. சாரி, ஏன்னு சொன்னால் அவங்க ஆரம்பத்தில் ஒரு நிபந்தனையோடு சொல்லிக்கிறேன். பாருங்க, பார்க்க இந்த ஏயும் பியும் ஒளியியல் தொழில்பாடுடைய இருவேறு சேர்வைகளாகும் அப்படின்னு சொல்லிக்கிறேன்.
அப்போ இவர் வந்து கட்டமைப்பாக வந்துன்னு சொன்னால் அவர் ஒளியியல் தொழில்பாட்டை காட்ட மாட்டார். பாருங்க, இந்த இடத்துல கைரல் கார்பன் இல்லை தானே. அப்போ இவர் வந்து உங்களோட கட்டமைப்பாக வாரத்துக்கு வாய்ப்பு இல்லை. இவர் வந்து உங்களோட கட்டமைப்பாக வாரத்துக்கு வாய்ப்பு இல்லை. இவர் தான் வந்து உங்களோட கட்டமைப்பாக வரப்போகுது. இவர் தான் உங்களோட கட்டமைப்பாக வரப்போகுது. பாருங்க, இந்த இடத்துல கைரல் கார்பன் இல்லையா. இந்த கார்பனை பாருங்க பார்க்க. நான் ரெட் கலரால் மார்க் பண்ணுறேன். இந்த கார்பனை பாருங்க. இந்த கார்பனில் இணைந்துள்ள 4 கூட்டங்களும் வேறுபட்ட கூட்டங்கள். அப்போ இது ஒரு கைரல் கார்பன்ன்றதால ஒளியியல் தொழில்பாட்டை காட்டும். அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்க, இந்த கார்பனில் இணைந்துள்ள 4 கூட்டங்களும் வேறுபட்ட கூட்டங்கள் அப்படின்றதால ஒளியியல் தொழில்பாட்டை காட்டும். சரியா, கவனம் ஆகிக்கணுமே. சரியா, இந்த கேள்வியை வாசிச்ச கொலை தான் எனக்கு மேலே விட்ட மிஸ்டேக் யாஃபாக வந்துச்சு. இந்த இடத்துல ஒளியியல் எண்டீரை தானே, அதை வாசிச்ச கொலை தான் எனக்கு மேலே மிஸ்டேக் விட்டது யாஃபாக வந்துச்சு. ஓகே, பிரச்சனை இல்லை. நாங்கள் பி பாட்டை பார்ப்போம். பி பாட்டை பாருங்க பார்க்க. பின்வரும் தாக்க ஒழுங்குமுறையை கருதுக. இதில் சேர்வை ஏ ஆனது C5H11Br மூலக்கூற்று சூத்திரத்தை உடைய ஒளியியல் தொழில்பாட்டுடைய சேர்வை ஆகும். பி ஆனது C5H10 எனும் மூலக்கூற்று சூத்திரமுடைய கேத்திர கணித சமபகுதிய தோற்றப்பாடுடைய சேர்வை ஆகும். சேர்வை எஃப் ஆனது C6H14O எனும் மூலக்கூற்று சூத்திரத்தை உடையது. இது PCl5உடன் தாக்கமடைந்து வெண்புகை வெளியேற்றத்தை தரக்கூடியது அப்படின்னு சொல்லிக்கிறேன். அப்போ நாங்கள் ஒவ்வொரு விஷயங்களை பார்ப்போம். பாருங்கோ, ஏன்றது வந்து C5H11Br என்ற மூலக்கூற்று சூத்திரத்தையுடைய ஒளியியல் தொழில்பாடை காட்டக்கூடிய சேர்வையாம். அப்போ நாங்கள் முதலாவது அதோட கட்டமைப்பை வரையறுத்து ட்ரை பண்ணுவோமே. C5H11Br. அப்போ ஒளியியல் தொழில்பாடுடைய சேர்வை உருவாக்கப்படுறேன்னு சொன்னால் நீங்கள் என்ன தெரியுமா செய்யணும்? ஒளியியல் தொழில்பாடுடைய சேர்வையை காட்ட போகிறோன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், முதலாவது வந்து அந்த கைரல் கார்பனுக்குரிய அந்த காவனை நீங்கள் நோட் பண்ணி கொள்ளணும். சரியா, இப்போ ஒரு மூலக்கூற்று சூத்திரத்தை தந்து அந்த கட்டமைப்பு ஒளியியல் தொழில்பாட்டை காட்டுற அப்படின்னு அவங்க ஒரு விஷயம் ஒன்று சொன்னா நீங்கள் என்ன செய்யணும்? முதலாவது வந்து அந்த கைரல் கார்பனுக்குரிய காபனை வந்து எழுதி கொள்ளணும். அதை வச்சு நீங்கள் கட்டமைப்பு வரைஞ்சன்னு சொன்னால் உங்களுக்கு இலகுவாக வந்து ஆன்சருக்கு வரலாம். சரியா, அப்போ நான் கைரல் கார்பனுக்குரிய காபனை வரைஞ்சாச்சு. அப்போ உங்களுக்கு தெரியும் தானே, இந்த கார்பனோட ஜாயிண்டாக போகிற 4 கூட்டங்களும் வேறுபட்ட கூட்டங்களாகத்தான் காணப்பட போகுது. சரியா, இந்த கார்பனோடு இணைய போகிற 4 கூட்டங்களும் கட்டாயம் வேறுபட்ட கூட்டங்களாகத்தான் இருக்கும். ஓகே, சரியா. அப்போ இவ்விடத்துல பாருங்க, இவ்விடத்துல என்ன சொல்லிடுறான்னு சொன்னால், மூலக்கூற்று சூத்திரம் தரப்பட்டிருக்குது, ஒளியியல் தொழில்பாடுடைய சேர்வை அப்படின்னு சொல்லிடு. அது மட்டும்தான் உங்களுக்கு தரப்பட்டிர க்ளூ இல்லையா, அது மட்டும்தான் உங்களுக்கு தரப்பட்டிர க்ளூ. அப்போ நாங்கள் அதை வச்சு மூலக்கூற்று சூத்திரத்தை வரைஞ்சு கொள்ளணும். அப்போ நான் வந்து இந்த இடத்துல ஒரு காபனை போடுறேனே, உங்களுக்கு 5 காபன் இருக்குது. நான் இந்த இடத்துல ஒரு காபனை போட்டிறேன். அப்போ அதை வச்சு நான் CH3 கூட்டம் அப்படின்னு போடுறேன். சரியா, ஒரு காபனை வச்சு நான் CH3 கூட்டம் அப்படின்னு போடுறேன். இந்த இடத்துல நான் வந்து என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், 2 காபனை வச்சு C2H5 அப்படின்னு போட போகிறேன். C2H5 அப்படின்னு போட போகிறேன். சரியா, C2H5 அப்படின்னு போட போகிறேன். இப்போ பாருங்கள், ஐதரசன் அணுக்கள் எண்ணிக்கை எத்தனை ஈகிறேன்னு சொல்லி 5 ஐதரசன் அணுக்கள் ஈக்குது. இந்த இடத்துல 3 ஐதரசன் அணு ஈக்கிறேன். அப்போ 8 ஐதரசன் அணுக்கள் பயன்படுத்தப்பட்டாச்சு. உங்களுக்கு ஈரது வந்து 11 ஐதரசன். 11ல் நாங்கள் 8 வந்து யூஸ் பண்ணியாச்சு. அப்போ பேலன்ஸ் ஆகிறது 3 ஹைட்ரஜன் இல்லையா, பேலன்ஸ் ஆகிறது 3 ஹைட்ரஜன். அப்போ பேலன்ஸ் ஆகிறது 3 ஹைட்ரஜன்ன்றதால நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், பாருங்கள் எத்தனை கார்பன் பேலன்ஸ் ஆகிறேன்னு சொல்லி 2 4 கார்பனை நாங்கள் பயன்படுத்தியாச்சு. அப்போ ஒரு கார்பன் பேலன்ஸ் ஆகிக்குது. அப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், ஒரு ஹைட்ரஜனை வந்து இந்த கார்பனோட ஜாயிண்டாக போகிறேன். மற்ற 2 ஹைட்ரஜனையும் வந்து அந்த எஞ்சியுள்ள கார்பனோட ஜாயிண்டாக்கி போட போகிறேன். சரியா, அப்போ பாருங்கள் இந்த இடத்துல கார்பனில் வந்து 3 பிணைப்புகள் தான் நிற்குது. அப்போ அந்த 4வது பிணைப்பை நான் யாருக்கு கொடுக்க போகிறேன்னு சொன்னால், அந்த புரோமினுக்கு கொடுக்க போகிறேன். இதுதான் ஒளியியல் தொழில்பாட்டுடைய சேர்வை. அப்போ ஏட கட்டமைப்பை நாங்கள் கண்டுபிடிச்சாச்சு. சரியா, ஏட கட்டமைப்பை நாங்கள் கண்டுபிடிச்சாச்சு. சிம்பிள், அவ்வளவு தான். இதுதான் உங்களோட கட்டமைப்பு. ஓகேயா, இதுதான் உங்களோட கட்டமைப்பு. பாருங்க பார்க்க, உங்களோட கட்டமைப்பை நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வரைஞ்சாச்சு. ஓகே தானே. அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு வேறு எப்படி வரையலாம் இந்த கட்டமைப்பை? இதுவும் ஒளியியல் தொழில்பாட்டை காட்டக்கூடிய சேர்வை தான். அப்படி இல்லாமல் வேறு எப்படி உங்களுக்கு கட்டமைப்பு வரையலாம்? பாருங்க பார்க்க. அப்படி இல்லாமல் உங்களுக்கு வேறு எந்த மாதிரி கட்டமைப்பை வரையலாம்? பாருங்க பார்க்க, உங்களுக்கு இப்படி வரையவும் இல்லும் இல்லையா. இந்த கைரல் கார்பனை வரைஞ்சி புரோமினை வந்து கார்பனோட டிரெக்டாக ஜாயின் பண்ணிலும், அதே மாதிரி ஹைட்ரஜனோட டிரெக்டாக கார்பனுக்கு ஜாயின் பண்ணிலும், அதே மாதிரி ஒரு CH3 கூட்டத்தை இந்த கார்பனுக்கு ஜாயின் பண்ணி எஞ்சியுள்ள அந்த 3 கார்பனையும் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி போடவும் மேலும் CH2 CH2 CH3 அப்படின்னு போடவும் மேலும். சரியா, அப்போ உங்களுக்கு வெவ்வேறு விதங்களில் வந்து இந்த ஏட கட்டமைப்பை வந்து வரைஞ்சு கொள்ளலாம்.
ஓகே தானே? ஏட கட்டமைப்பை உங்களுக்கு வெவ்வேறு பேட்டர்னில் வந்து வரைஞ்சு கொள்ளலாம். அப்போ எங்களுக்கு வந்து ஒரு சரியான முடிவு ஒன்றுக்கு இந்த இடத்துல வரையலை வழியா, சரியான முடிவு ஒன்றுக்கு வரையலை. அடுத்தது உங்களோட தரவை பாருங்கோ, என்ன தரவு தந்தீர்னு சொல்லி. பி ஆனது C5H10 எனும் மூலக்கூற்று சூத்திரத்தையுடைய கேத்திரகணித சமபகுதிய தோற்றப்பாட்டை உடைய சேர்வையாகும் அப்படின்னு சொல்லிடுறேன். அப்போ அவர் வந்து கேத்திரகணித சமபகுதியத்தை காட்டக்கூடிய சேர்வை அப்படின்னு சொல்கிறார். அந்த பீன்றது வந்து கேத்திரகணித சமபகுதியத்தை காட்டுறான். அப்போ பாருங்க, இந்த இடத்துல பீன்றது வந்து எப்படி உருவாகிற, ஏன்ற சேர்வைக்கு ஆல்கஹால் KOH போடக்குள்ளே தான் பி சேர்வை உருவாக்கப்படுற. அப்போ கட்டாயம் இந்த இடத்துல என்ன தாக்கம் நடக்கணும், ஒரு HBr ஹட்ரல் தாக்கம் நடந்து தான் இந்த பி வந்து உருவாக்கப்பட போகுது. அப்படி உருவாகிற பீன்ற சேர்வையில் மூலக்கூற்று சூத்திரம் வந்து C5H10 ஆம். அதே நேரம் வந்து அது கேத்திர கணித சமபகுதியத்தை காட்டுற அப்படின்னு சொல்கிற. அதாவது சிஸ் அல்லது டிரான்ஸ் தொழிற்பாட்டை காட்டணும். சிஸ் அல்லது டிரான்ஸ், அதாவது சிஸ் டிரான்ஸ் கட்டமைப்புகளை வந்து அவங்க காட்டணும். அப்போ நீங்கள் பாருங்க, இந்த கட்டமைப்புக்கு நாங்கள் ஆல்கஹால் KOH போட்டால் என்ன விளைபொருள் வரும்? இந்த கட்டமைப்புக்கு நாங்கள் ஆல்கஹால் KOH போட்டால் கேத்திர கணித சமபகுதியம் வாரா? பாருங்கள், ஆல்கஹால் KOH போட்டால் இந்த புரோமினும் இந்த புரோமின் இணைந்துள்ள கார்பனுக்கு பக்கத்து கார்பன், அதாவது இந்த டேஷ் போட்டிக்கிற இந்த கார்பனில் இருக்கிற ஹைட்ரஜனும் அகற்றப்படும். அகற்றப்பட்ட உருவாகிற விளைபொருள் என்ன? CH2 டபுள் பாண்ட் கார்பன் C2H5 CH3. இதான் உருவாகிற விளைபொருள். அப்போ இவர் வந்து கேத்திர கணித சம்பவத்தை காட்டுறா இல்லை இல்லையா? பாருங்க, காரணம் என்னன்னு சொன்னால் இந்த கார்பனில் இணைந்துள்ள 2 கூட்டங்களும் ஒத்த கூட்டங்கள். எனவே இவர் கேத்திர கணித சம்பவத்தை காட்ட மாட்டார். அப்போ இந்த கட்டமைப்பு வரையலுமா? இவர் வந்து ஏயாக காணப்படையலுமா? ஏலா. இவர் வந்து ஏ கட்டமைப்பாக காணப்பட முடியாது. அப்போ இவரை பாருங்க, இவர் வந்து ஏ ஐக்கலுமான்னு சொல்லி இவர் வந்து ஏஆ ஐக்கலும் இல்லையா? பாருங்க, இவருக்கு நான் HBr போட்டேன்னு சொன்னால், சாரி, இவருக்கு நான் ஆல்கஹால் KOH போட்டேன்னு சொன்னால் இந்த புரோமினும் இந்த கார்பனுக்கு பக்கத்து கார்பனில், அதாவது ஹைட்ரஜன் குறைஞ்ச கார்பன் இருக்கிற ஹைட்ரஜன் வந்து அகற்றப்படும். பாருங்க, அப்போ உருவாக போகிற விளைபொருள் என்ன? ஆல்கஹால் KOH போட்ட உருவாக போகிற விளைபொருள் CH3 கார்பன் ஹைட்ரஜன் டபுள் பாண்ட் CH2 CH3. அப்போ பாருங்க, இந்த இடத்துல சிஸ் டிரான்ஸ் கட்டமைப்பு வர இல்லையா? இது சிஸ் கட்டமைப்பு, இது வந்து டிரான்ஸ் கட்டமைப்பு, இது வந்து டிரான்ஸ் கட்டமைப்பு. பாருங்க, இது வந்து டிரான்ஸ் கட்டமைப்பு. இப்போ சிஸ் டிரான்ஸ் கட்டமைப்புகளை காட்டுறதால இவர் வந்து கேத்திர கணித சமூகத்தை காட்டக்கூடிய ஒரு சேர்வையாக இருக்குது. எனவே இவர் தான் வந்து ஏ கட்டமைப்பாக வரப்போகுது. இவர் தான் ஏ கட்டமைப்பாக வந்து வரப்போகுது. ஓகேயா? இவர் தான் ஏ கட்டமைப்பாக வந்து வரப்போகுது. அப்படி இல்லாமல் உங்களுக்கு இந்த கட்டமைப்பை வேறு மாதிரி வரையவும் மேலும். பாருங்க, இந்த ஏ கட்டமைப்புக்கு இப்படி ஒரு கட்டமைப்பு வரையவும் மேலும். இந்த மாதிரி வரைஞ்சி பாருங்க பார்க்க. இந்த மாதிரி வரைஞ்சா என்ன பிரச்சனை? இந்த மாதிரி வரைஞ்சா என்ன பிரச்சனை வார பாருங்க. அவங்க ஆரம்பத்தில் என்ன சொல்லிக்கிற, ஏ வந்து ஒளியல் தொழில்பாட்டை காட்டுறான்னு சொல்லுது இல்லையா? ஏ வந்து ஒளியல் தொழில்பாட்டை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிக்கிற. ஆனால் இந்த இடத்துல ஒளியல் தொழில்பாடு வாரா? இல்லை. அப்போ பாருங்க, இந்த இடத்துல 3 கட்டமைப்புகள் நாங்கள் வரைஞ்சாச்சு. அதில் முதலாவது கட்டமைப்பு ஏ பிழையாகிறன்றதை நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணியாச்சு. பாருங்க, இந்த முதலாவது கட்டமைப்பு ஏ வாரத்துக்கு வாய்ப்பு இல்லைன்றதை நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணேன். அது எப்படி வராது? ஆல்கஹால் KOH போட்டால் உருவாகிற விளைபொருள் கேத்திர கணித சமூகத்தை தாரலன்றதால இந்த கட்டமைப்பு வாரத்துக்கு வாய்ப்பு இல்லை. அவரை நான் க்ரோஸ் பண்ணியாச்சு. அதே மாதிரி இந்த கட்டமைப்பு ஏ வராது. இந்த கட்டமைப்பில் கைரல் கார்பன் இல்லை, எனவே ஒளியல் தொழில்பாட்டை காட்டாது. அப்போ இவரும் உங்களோட ஏ கட்டமைப்பாக வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ இவர் தான் வந்து உங்களோட ஏ கட்டமைப்பாக வரப்போகுது. சரியா? அப்போ நாங்கள் வரைஞ்சி கொள்வோம். ஏ கட்டமைப்பு என்ற CH3 கார்பன் ஹைட்ரஜன் புரோமின் CH2 CH2 CH3. சரியா? ஏ கட்டமைப்பை நான் வரைஞ்சி கொண்டாச்சு. அடுத்தது பி கட்டமைப்பு என்ன? இவருக்கு ஆல்கஹால் KOH போட்டால் உருவாகிற விளைபொருள் இல்லையா? இதுதான் உருவாக போகிற விளைபொருள் CH3 கார்பன் ஹைட்ரஜன் டபுள் பாண்ட் கார்பன் ஹைட்ரஜன் CH2 CH3. இதுதான் பி கட்டமைப்பு. அடுத்து பாருங்க, சி கட்டமைப்பு என்னன்னு சொல்லி. சி கட்டமைப்பு எப்படி உருவாகிறான்னு சொன்னால், பிக்கு HBr போட்டால் தான் சி உருவாக்கப்படுற. அப்போ பிக்கு HBr போட்டால் உருவாகிற விளைபொருள் என்ன? பாருங்க, பிக்கு HBr போட்டால் உருவாகிற விளைபொருள் என்ன? பாருங்க, பிக்கு HBr போட்டால் உருவாகிற விளைபொருள் என்ன? இதான் உருவாக போகிற விளைபொருள். HBr போட்டால் உருவாக போகிற விளைபொருள் என்ன? இந்த கார்பனில் ஹைட்ரஜன் ஏற்றமடையும், இந்த கார்பனில் வந்து புரோமின் ஏற்றப்படும், இந்த கார்பனில் புரோமின் ஏற்றப்படும் CH2 CH3. இதுதான் உருவாக போகிற விளைபொருள். சி கட்டமைப்பு சரி. அடுத்தது டி கட்டமைப்பு வரையணும். பாருங்க, டி கட்டமைப்பு எப்படி உருவாக்கப்படுற? சிக்கு KCN போட்டதன் மூலம் தான் டி வந்து உருவாக்கப்படுற. அப்போ இந்த சிக்கு KCN போட்டால் உருவாக போகிற விளைபொருள் என்ன? கருணாட்ட பிரதியீட்டு தாக்கம் நடந்து
அந்த புரோமின் கூட்டம் வந்து பிரதியிடப்படும் இல்லையா, புரோமின் கூட்டம் பிரதியிடப்பட்டு அந்த இடத்துல யார் வர போகிற சயனைட் கூட்டம் வரும். அப்போ இதான் உருவாக போகிற விளைபொருள், இதான் உருவாக போகிற விளைபொருள். அடுத்து பாருங்க ஈ கட்டமைப்பு. ஈ கட்டமைப்பு எப்படி உருவாகிற, டிக்கு லித்தியம் AlH4 உலர் ஈதர் H+ நீர் போடுறதன் மூலம் தான் ஈ வந்து உருவாக்கப்படுற. அப்போ உங்களுக்கு தெரியும் இந்த டி கட்டமைப்புக்கு லித்தியம் AlH4 H+ நீர் போட்ட உருவாகிற விளைபொருள் என்ன, இந்த சயனைட் கூட்டம் வந்து யாராக மாற்றப்படும், CH2NH2 கூட்டமாக வந்து மாற்றப்படும். அப்போ உருவாக போகிற விளைபொருள் என்னன்னு சொன்னால் CH3 CH2 கார்பன் ஹைட்ரஜன் CH2 CH3. இந்த இடத்துல அந்த சயனைட் கூட்டம் யாராக மாறும், CH2NH2 கூட்டமாக வந்து மாறும். CN கூட்டம் CH2NH2 கூட்டமாக வந்து மாற்றப்படும். சிம்பிளான விஷயம் சரியா. இந்த தாக்கம் நிறைய பேருக்கு தெரியா, என்ன சொன்னால் இதை வந்து இப்போ பயன்படுத்துறது குறவு. அப்போ கட்டாயம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு எக்ஸாமில் வந்தாலும் வாரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சயனைட் கூட்டத்துக்கு லித்தியம் AlH4 உலர் ஈதர் H+ நீர் போட்டுன்னு சொன்னால் உருவாக போகிற விளைபொருள் என்ன, இந்த மாதிரியான முதல் அமீன் கூட்டம் வந்து உருவாக்கப்படும். CH2NH2 அப்படின்ற கூட்டம் வந்து உருவாக்கப்படும். அப்போ E கட்டமைப்பையும் நாங்கள் வரைஞ்சாச்சு. அடுத்து F கட்டமைப்பு என்ன, F கட்டமைப்பு எப்படி உருவாக்கப்பட்டு சொன்னால் ஈக்கு NaNO2 ஐதன் HCl போட்டால் தான் F வந்து உருவாக்கப்படுற. அப்போ இவருக்கு NaNO2 ஐதன் HCl போட்டால் என்ன உருவாக்கப்படும், அந்த முதல் அமீன் வந்து ஒரு முதல் ஆல்கோஹோலாக மாற்றப்படும் இல்லையா, முதல் அமீன் வந்து முதல் ஆல்கோஹோலாக மாற்றப்படும். அப்போ அந்த CH2NH2 கூட்டம் வந்து CH2OH கூட்டமாக வந்து மாற்றப்படும். அப்போ இவர் தான் வந்து F கட்டமைப்பு. அடுத்த G கட்டமைப்பு பாருங்க. G கட்டமைப்பு எப்படி உருவாகிற, இந்த சிக்கு மெக்னீசியம் உலர் ஈதர் போட்டால் G உருவாகிற சரியா. சிக்கு மெக்னீசியம் உலர் ஈதர் போட்டால் வந்து G வந்து உருவாக்கப்படுறான். அப்போ இவருக்கு மெக்னீசியம் உலர் ஈதர் போடணும். அப்போ ஒரு அட்கைல் புரோமைட்டுக்கு மெக்னீசியம் உலர் ஈதர் போட்டால் என்ன உருவாக்கப்படும், கிரிக்னாட் சோதனை பொருள் உருவாக்கப்படும் இல்லையா, கிரிக்னாட் சோதனை பொருள் உருவாக்கப்படும். இதான் உருவாக போகிற கிரிக்னாட் சோதனை பொருள், இதான் உருவாக போகிற கிரிக்னாட் சோதனை பொருளாக வந்து காணப்படுற. பாருங்க பார்க்க, இதுதான் உருவாக போகிற கிரிக்னாட் சோதனை பொருள். கிளியர் தானே, கிளியர் தானே எல்லா விஷயங்களும். பாருங்க பார்க்க, ஏதாவது சந்தேகங்கள் இருந்துன்னு சொன்னால் எனக்கு மெசேஜ் ஒன்று போடுங்க, நான் உங்களுக்கு பர்சனலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சரிதானே. அப்போ முதலாவது நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த இடத்துல வந்து ஏ கட்டமைப்பு இனம் காண்றதுக்கு தரப்பட்டிற ஒரே ஒரு ஹிண்ட் என்னன்னு சொன்னால் ஒளியல் தொழில்பாடு உடையது என்று மட்டும்தான் சொல்லிக்கிறேன். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், இந்த மூலக்கூற்று சூத்திரத்துக்கு வர முடியுமான எல்லா கட்டமைப்புகளையும் நீங்கள் முதலாவது வரைஞ்சு கொள்ளணும். பாருங்கள், நான் வரைஞ்ச மாதிரி ஏட மூலக்கூற்று சூத்திரத்துக்குரிய கட்டமைப்புகளை நீங்கள் முதலாவது வரைஞ்சு கொள்ளணும். வரைஞ்சது பிறகு நீங்கள் என்ன செய்யணும், ஒளியல் தொழிற்பாட்டை காற்றா இல்லையான்றதை பார்க்கணும். அப்போ இந்த இடத்துல இவர் வந்து ஒளியல் தொழிற்பாட்டை காற்றுறது தானே, அப்போ அவரை எங்களை கேன்சல் பண்ணலாம். அப்போ இந்த இடத்துல இவங்க ரெண்டு பேரும் ஒளியல் தொழிற்பாட்டை காட்டுற, ஆனால் இந்த கட்டமைப்பு ஏன் வாரில்லை என்று சொன்னால் இவருக்கு ஆல்கோஹால் கேட்சப்பட்ட உருவாகிற விளைபொருள் வந்து ஒளியல் அதாவது கேத்திர கணிதத்தை காட்டுறல. எனவே இந்த முதலாவது கட்டமைப்பும் வாரத்துக்கு வாய்ப்பு இல்லைன்றதால நாங்கள் வந்து மூணாவது கட்டமைப்பை தான் செலக்ட் பண்ணினோம் இல்லையா, இந்த கட்டமைப்பை தான் சரியான கட்டமைப்பாக வந்து எடுத்து. ஓகேயா, அவ்வளவுதான் விஷயம். இப்போ அடுத்த பாட்டை பாருங்க, சோதனை பொருட்கள் X,Y இனம் காண்க. அது என்ன சோதனை பொருட்கள் X,Y பாருங்க பார்க்க. இந்த இடத்துல ஜிக்கு XY போட்டுச்சுன்னா F வந்து உருவாக்கப்படுறான். பாருங்க பார்க்க, ஜிக்கு இந்த கிரிக்னாட் சோதனை பொருளுக்கு XM YM போட்டுச்சுன்னா இந்த F வந்து உருவாக்கப்படுறான். அப்போ நாங்கள் போட வேண்டிய அந்த எக்ஸும் வையும் யார், நாங்கள் போட வேண்டிய எக்ஸும் வையும் யார் பாருங்க பார்க்க. உங்களுக்கு எப்படி ஒரு கிரிக்னாட் சோதனை பொருள்லேருந்து இந்த மாதிரியான ஒரு ஆல்கோஹோலை தயாரிக்கலாம், சிம்பிளான விஷயம் இல்லையா. நீங்கள் ஒரு ஃபார்மால்டிஹைடையும் அமில ஊடகத்தையும் போட்டுச்சுன்னா, ஃபார்மால்டிஹைடையும் அமில ஊடகத்தையும் போட்டுச்சுன்னா இந்த மாதிரியான விளைபொருள் வந்து உருவாக்கப்படும். பாருங்க பார்க்க, உங்களுக்கு தெரியும் இதுதான் ஃபார்மால்டிஹைட கட்டமைப்பு, இதுதான் ஃபார்மால்டிஹைட கட்டமைப்பு. அப்போ இந்த ஃபார்மால்டிஹைடுக்கு நீங்கள் இந்த கிரிக்னாட் சோதனை பொருளை போட்டால் என்ன நடக்கும், ஃபார்மால்டிஹைடுக்கு கிரிக்னாட் சோதனை பொருளை போட்டுச்சுன்னா நான் சர்க்கிள் பண்ணுற இந்த கூட்டம், நான் சர்க்கிள் பண்ணுற இந்த கூட்டம், இந்த வயலட் கலரால் சர்க்கிள் பண்ணுற கூட்டம் வந்து இந்த கார்பனில் ஜாயிண்ட் ஆகும். பாருங்க பார்க்க, கார்பன் ஹைட்ரஜன் CH2 CH3 CH2 CH3 சரியா, அந்த கூட்டம் ஜாயிண்ட் ஆகியாச்சு. இந்த MgBr யாரோட ஜாயிண்ட் ஆக போகுது, இந்த ஆக்சிஜனோட வந்து ஜாயிண்ட் ஆக போகுது. அப்போ உருவாக போகிற விளைபொருள் என்ன, இதுதான் உருவாக போகிற விளைபொருள், இதுதான் உருவாக போகிற விளைபொருள், அதாவது கருநாட்ட கூட்டல் தாக்கம் நடக்கும். அப்போ இவருக்கு நாங்கள் வந்து H+ நீர் போட்டால் என்ன நடக்கிற, இது அப்படியே ஒரு ஆல்கோஹால் தொகுதியாக மாறும். பாருங்க, கார்பன் 2 ஹைட்ரஜன், அதாவது CH2O- MgBr+. இவருக்கு நாங்கள் H+ நீர் போட்டால் அவர் யாராக மாறும்,
CH2OH ஆக மாறும். அதுதான் இங்கே காட்டுகிற கட்டமைப்பு, எஃப் கட்டமைப்பு. பாருங்க, அப்போ நாங்கள் போட வேண்டிய எக்ஸும் வையும் யார்? எக்ஸுன்றது வந்து ஃபார்மால்டிஹைட். எக்ஸுன்றது வந்து ஃபார்மால்டிஹைட். அல்லது இப்படி உங்களுக்கு காட்டவும் மேலுமே, உங்களுக்கு மூலக்கூற்று சூத்திரத்தை போட மேலும், அல்லது கட்டமைப்பை வரைஞ்சி காட்டவும் மேலும், அல்லது பேரை போடவும் மேலும். ஃபார்மால்டிஹைட் என்று பேர் போடவும் மேலும். ஃபார்மால்டிஹைட் பேரை போடலாம், அல்லது மூலக்கூற்று சூத்திரத்தை எழுதி காட்டலாம், அல்லது கட்டமைப்பு சூத்திரத்தை வரைஞ்சி காட்டலாம். அடுத்து வைன்றது யார்? H+ நீர். வைன்றது H+ நீர், அல்லது ஐதான் H2SO4 அப்படி போடவும் மேலும். ஐதான் H2SO4 போடவும் மேலும், அதே மாதிரி ஐதான் HCl அப்படின்னு போடவும் மேலும். எந்த ஐதான் அமிலத்தையும் உங்களுக்கு பயன்படுத்தலாம். சரியா? உங்களுக்கு இதை மாற்றி கூட போடலாமே, பிரச்சனை இல்லை. எக்ஸ் வர வேண்டிய இடத்துக்கு இவரை போட்டு வை வர வேண்டிய இடத்துக்கு இவரை போடவும் மேலும், பிரச்சனையே இல்லை. சரியா? ஓகே, அப்போ நாங்கள் கடைசி பாட்டை பார்ப்போம். சி பார்ட். 2-பியூட்டீனுக்கும் Br2க்கும் இடையிலான தாக்கத்தில் உருவாகும் கட்டமைப்பு எச்சை தருக. இத்தாக்கத்துக்கு பொருத்தமான பொறிமுறையை தருக அப்படின்னு சொல்லிடுறேன். அப்போ பாருங்க, 2-பியூட்டீனுக்கும் Br2க்கும் இடையிலான தாக்கத்தை தான் கேட்டிக்கிறேன். அப்போ நாங்கள் முதலாவது 2-பியூட்டீன் கட்டமைப்பு வரைஞ்சிக்கொள்வோமே. 2-பியூட்டீன் கட்டமைப்பு வரைஞ்சிக்கொள்வோம். இதுதான் 2-பியூட்டீன் கட்டமைப்பு. இதுதான் 2-பியூட்டீன் கட்டமைப்பு. பாருங்க, இதுதான் 2-பியூட்டீன் கட்டமைப்பு. ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் CH3 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 இதுதான் 2-பியூட்டீன் கட்டமைப்பு. இவருக்கும் Br2க்கும் இடையிலான தாக்கத்தில் உருவாகிற விளைபொருளை தான் கேட்டீர்கள். அப்போ உங்களுக்கு தெரிந்த இவர் Br2 போட்டால் உருவாகிற விளைபொருள் என்ன? 2 கார்பன்லேயும் வந்து புரோமின் கூட்டங்கள் ஏற்றப்படும். அப்போ உருவாக போகிற விளைபொருள் என்ன? இவர் தான் உருவாக போகிற விளைபொருள். இவர் தான் உருவாக போகிற விளைபொருள். ஒவ்வொரு கார்பன்லேயும் புரோமின் அணுக்கள் வந்து ஏற்றப்படும். இதுதான் உருவாக போகிற விளைபொருள். சரியா? அப்போ நாங்கள் விளைபொருளோட கட்டமைப்பை வரைஞ்சி கொண்டாச்சு. அடுத்து அவங்க என்ன கேட்டீர? பொறிமுறையை கேட்டீர் இல்லையா? பொறிமுறையை வந்து கேட்டிக்கிறேன். நாங்கள் பொறிமுறையை வரைஞ்சி கொள்வோம். பாருங்க, பொறிமுறை எப்படி வரப்போகுது? பொறிமுறை எப்படி வரப்போகுது பாருங்க. பார்க்க பொறிமுறை எப்படி வரப்போகிறோன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். பொறிமுறை எப்படி வரப்போகிறோன்னு சொன்னால் இதானே ஆரம்ப சேர்வை. இதுதான் 2-பியூட்டீன் கட்டமைப்பு. அப்போ இவர் வந்து யாரோட தாக்கமடைய போகிறோன்னு சொன்னால் இந்த Br2ஓட வந்து தாக்கமடைய போகுது. Br2ஓட தாக்கமடைய போகுது. அப்போ உங்களுக்கு தெரியும், இந்த பைப்பிணைப்புக்கு பக்கத்தில் காணப்படுற புரோமினில் வந்து பகுதியளவான நீரேற்றம் காணப்படும். இந்த புரோமினில் வந்து பகுதியளவான மறையேற்றம் வந்து காணப்படும். சரியா? ஓகே, அப்போ இந்த இடத்துல என்ன நடக்க போகிறோன்னு சொன்னால், இந்த பைப்பிணைப்பில் காணப்படுற ஓரிடப்பாடற்ற இலத்திரங்கள் வந்து இந்த பகுதியளவான நீரேற்றத்தை கொண்ட புரோமினுக்கு வழங்கப்படும். அதே நேரத்தில் இந்த புரோமினுக்கு இடையிலான பிணைப்பு உடைஞ்சி இலத்திரங்கள் வந்து இந்த பகுதியளவான மறையேற்றத்தை கொண்ட புரோமினுக்கு வழங்கப்படும். முதலாவது என்ன நடக்கிற? புரோமினில் வந்து பகுதியளவான நீரேற்றமும் இந்த புரோமினில் பகுதியளவான மறையேற்றமும் தூண்டப்படுற. அதுக்கு பிறகு என்ன நடக்கிறேன்னு சொன்னால், இந்த பைப்பிணைப்பில் காணப்படுற ஓரிடப்பாடற்ற இலத்திரங்கள் பகுதியளவான நீரேற்றத்தையுடைய புரோமினுக்கு வழங்கப்படும். அதை தொடர்ந்து புரோமின் அணுக்களுக்கு இடையிலான பிணைப்பு உடைஞ்சி அந்த இலத்திரன் வந்து பகுதியளவான மறையேற்றத்தை கொண்ட புரோமின் அணுவுக்கு வந்து வழங்கப்படும். சரி, பகுதியளவான மறையேற்றத்தை கொண்ட புரோமின் அணுவுக்கு வழங்கப்படும். அப்போ உருவாக போகிற விளைபொருள் என்னன்னு சொன்னால், இந்த மாதிரியான ஒரு விளைபொருள் வந்து உருவாக்கப்படும். இந்த மாதிரியான ஒரு விளைபொருள் உருவாக்கப்படும். சரியா? இந்த மாதிரியான ஒரு விளைபொருள் உருவாக்கப்படும். இதுக்கு நாங்கள் சக்கர புரோமோனியம் அப்படின்னு சொல்கிறேன். சக்கர புரோமோனியம் அப்படின்னு சொல்கிறேன். அடுத்து என்ன நடக்கிறேன்னு சொன்னால், அந்த Br- இது தானே இந்த இடத்துல உருவாகிற Br-, அந்த Br- வந்து இவரோட வந்து தாக்கம் அடையும். அதாவது இந்த Br- காணப்பட்ட இலத்திரங்கள் இந்த கார்பனுக்கு வந்து வழங்கப்படும். வழங்கப்பட்டன்னு சொன்னால் உங்களோட இறுதியான விளைபொருள் வந்து உருவாக்கப்படும். சரி, எப்படி வழங்கப்படுறதோட இந்த கார்பன் புரோமின் பிணைப்பு உடைஞ்சு இலத்திரங்கள் வந்து இந்த புரோமினுக்கு வழங்கப்படும். அப்படி வழங்கப்பட்ட என்ன நடக்கிற? இந்த மாதிரியான விளைபொருள் வந்து உருவாக்கப்படும். உங்களோட இறுதியான விளைபொருள் வந்து உருவாக்கப்பட போகுது. இந்த புரோமின் இந்த Br- வந்து இந்த கார்பனில் ஜாயிண்ட் ஆகும். இந்த கார்பனில் ஜாயிண்ட் ஆகும். இவ்விடத்தில் அந்த பிணைப்பு உடையிற தானே. பிணைப்பு உடைஞ்சன்னு சொல்லி அந்த பிணைப்பு இல்லா போகிற. பிணைப்பு உடைஞ்சா அந்த பிணைப்பு இல்லா போகிற. அப்போ இந்த பிணைப்பு யாருக்கு இடையில வர? இந்த கார்பன் ஹைட்ரஜன் பிணைப்புன்றது வந்து இந்த 3வது கார்பனுக்கு இடையில வர. சரியா? 3வது கார்பனுக்கு இடையில வரும். அப்போ இதான் உருவாக போகிற விளைபொருள். சரியா? பொறுமுறையை வந்து தெளிவாக விளைவிக்கோங்க. சிம்பிளான விஷயம் உண்டு தான். இந்த 2-பியூட்டீனுக்கு நாங்கள் Br2 போடக்கொள்ளே Br2ட ஒவ்வொரு புரோமின்லேயும் வந்து ஏற்றங்கள் தூண்டப்படும். பகுதியளவான நேரேற்றத்தை கொண்ட புரோமின் மீது பைப்பிணைப்பில் காணப்படுற ஓரிடப்பாடற்ற இலத்திரங்கள் வழங்கப்படும்.
அடுத்து வந்து புரோமின் புரோமினுக்கு இடையிலான பிணைப்பு உடைஞ்சி இலத்திரங்கள் வந்து பகுதியளவான மறையேற்றத்தை கொண்ட புரோமின் அணுவுக்கு வழங்கப்படும். அப்படி வழங்கப்படுறதால சக்கர புரோமோனியமும் பிஆர் மைனஸ் அணையனும் உருவாக்கப்படுற. அதுக்கு பிறகு அந்த பிஆர் மைனஸ் அணையன் வந்து இந்த கார்பன் அணுவுக்கு வழங்குறதோட இந்த பிஆர் மைனஸ் வந்து அதில் இரு இலத்திரங்களை கார்பன் அணுவுக்கு வழங்கும். அதே நேரம் கார்பனுக்கும் புரோமினுக்கும் இடையிலான பிணைப்பு உடைஞ்சி இலத்திரங்கள் புரோமினுக்கு வழங்கப்பட்டு இறுதியான விளைபொருள் வந்து உருவாக்கப்படும். சரியா? ஓகே. அப்போ நாங்கள் 2026 மொரட்டுவ கெமிஸ்ட்ரி பார்ட் 2, அதாவது ஸ்ட்ரக்சருக்குரிய ஆர்கானிக் ஸ்ட்ரக்சர் டிஸ்கஷனை நாங்கள் பார்த்து முடிச்சாச்சு. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துன்னு சொன்னால் உங்களுக்கு பர்சனலாக கண்டெக்ட் பண்ணி கேட்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த நம்பரை கண்டெக்ட் பண்ணி உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்துன்னு சொன்னால் கேட்கலாம். சரிதானே? இந்த நம்பரை கண்டெக்ட் பண்ணி உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கேட்கலாம். ஓகே. அப்போ நாங்கள் செஷனை முடிச்சுக்கொள்வோம். ஜஸாக்கல்லாஹ்.